வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தரப்போகின்றார் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்களா? Praise the Lord. Praise the Lord. Let's say if Elijah had gone around searching for water, would he be able to hear a voice from God? எலியா ஐயோ தண்ணீர் இல்லையே என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருந்தார் என்றால் ஆண்டவர் கூறிய அந்த வாக்கு அவர் செவியில் விழுந்திருக்குமா? What happens when you are in an unfavorable condition? உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Do you hear the voice from God or do you hear the voice from the circumstances? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீர்களா, அல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன சொல்கின்றதோ அதை கேட்பீர்களா? How many people do you think spend time with the word of God to receive a word from God? எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இறை வாக்குகளை வாசிப்பதில் நேரம் செலவிடுகின்றார்கள்? அவ்வாறு நேரம் செலவிட்டு ஆண்டவரிடமிருந்து வாக்கை பெற்றுக்கொள்கின்றார்கள். Please understand, every day we can put it into practice. பாருங்க, நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நாம் இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். Please listen, child of God, the more and more the word of God in your heart, in the midst of your circumstances, when you are tuned to the Holy Spirit will now give you from the word of God, you will get the word from God. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. Are you understanding? Explain to them. Take a little more time and explain to them. நீங்கள் இறை வார்த்தையை எவ்வளவு அதிகமாக வாசித்து நேரம் செலவிட்டு அந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்வீர்களோ, அவ்வாறு அதிகமான வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் பதித்து வைக்கப்படுமானால், நீங்கள் ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலையை சந்திக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் குறுக்கிட்டு நீங்கள் உள்ளத்திலே சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவரிடமிருந்து வாக்கு, அவரது வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்படியாக, கேட்கும்படியாக செய்வார். புரியுதா? ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் படி, முதல் நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் அதிகமான இறைவாக்குகளை உங்கள் இதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். பணத்தை கொண்டு பேங்க்ல போடுவோம்ல, அது மாதிரி இறைவார்த்தையை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி உள்ள சேர்த்து வைக்கணும். Did you understand? புரியுதா? So whenever you have got negative circumstances, are you like Elijah who kept focusing on God, or are you a person when you have negative circumstances, the whole time you are thinking about your circumstances? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது எலியாவை போல ஆண்டவருடைய வாக்குக்காக நீங்கள் காத்திருக்க போகின்றீர்களா? இல்லை என்றால் அந்த சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு அதிலே மூழ்கி போக போகின்றீர்களா? Praise God. Praise the Lord. Let's say you got XYZ problem. உங்களுக்கு 1 2 3 சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. The whole day are you thinking on the problem or are you thinking on the word of God? நீங்க அந்த முழு நாளும் அந்த பிரச்சனையே திரும்ப அதை யோசிச்சு இருக்க போறீங்களா, அல்லது இறை வார்த்தையில் உங்கள் கவனத்தை செலுத்த போகிறீர்களா? We must change our thinking now. நம்முடைய சிந்தனையை இப்போது மாற்றிக்கொள்ள வேண்டும். You must train to focus on the word of God. நீங்கள் இறை வார்த்தையில் கவனத்தை செலுத்தும்படியாக உங்களை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். One of the best way is to open your mouth and speak the word of God to yourself again and again and again. அது ஒரு வழி என்னவென்றால், இறை வார்த்தையை படித்து அதன் பின்பு வாயை திறந்து திரும்ப உங்களுக்கே அந்த இறை வார்த்தையை கேட்கும்படியாக சொல்ல வேண்டும்.
just as you speak about your problem to yourself again and again and again, instead of that, you start speaking the word of God to yourself again and again. எப்படி உங்கள் பிரச்சனையை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களோ அதுபோல இறை வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். So the more and more you speak, you are focusing on the word of God, and now you are magnifying God. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக அந்த இறை வார்த்தையை திரும்ப திரும்ப உங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் ஆண்டவரை பெரிதுபடுத்துகின்றீர்கள். Now as you begin to magnify the word of God, from the word of God you will begin to hear a word from God. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக இறை வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ அப்போது நீங்கள் ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வீர்கள். And when you hear the word from God, now you will have the strength to believe the word of God. நீங்கள் எப்போது ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கின்றீர்களோ அப்போது அந்த வார்த்தையை நம்புவதற்கு தேவையான வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Did you understand? புரியுதா சொல்றது? Hello, did you understand? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? But what are we doing? When we face a trial or a circumstances, we keep focusing on the circumstances, we keep magnifying the circumstances. Now instead of obeying the word of God, we are disobeying the word of God. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைகளை தான் திரும்ப திரும்ப நாம் யோசிக்கின்றோமே தவிர இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதற்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. Have you ever faced a problem in your life? உங்க வாழ்க்கையில எப்பமாவது உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குதா? At that time, how is your peace? அப்போ உங்களோட மன அமைதி எப்படி இருந்திருக்கும்? சமாதானம் Samadhana. எப்படி இருந்திருக்கும்? சமாதானம் Samadhana illa. சமாதானம் இருந்திருக்குமா இல்லாம போயிருக்குமா? Samadhan illa dhyana. Problem dhyana. சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது ஒரே பிரச்சனையை கொண்டு வந்து தியானத்துக்கு போவோம்னு சொல்லி தியானம் செய்கிறோம். And when your dhyana is on your problem, what comes out of your mouth? அந்த தியானத்தில் வந்து பிரச்சனையை அப்படியே கொண்டுட்டு வந்தா உங்க வாயிலிருந்து என்ன வரும்? Word of God. இறை வார்த்தை வருமா? What happens to your head? Hot, temper, angry. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? சிந்தனை எப்படி இருக்கும்? நல்ல சூடாக இருக்கும், கோபமாக இருக்கும், ரொம்ப அழுத்தமாக இருக்கும். As the children, do they get angry? The children. உங்களுக்கெல்லாம் கோபம் வருமா உங்களுக்கெல்லாம்? The children get angry? உங்களுக்கும் கோபம் வருமா சின்ன பிள்ளைங்களுக்கு? அப்படியா? You also got problem? உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா? You got problem? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு இருக்கா? அப்படியா? Oh, children also got problem. பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை இருக்கு. Hallelujah. Hallelujah. So now when you got problem, are you going to focus on God, His word, or are you going to focus on what she said? I'm not talking. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? இறை வார்த்தையை போய் தேடி வாசிக்க போறீங்களா அல்லது அவங்க சொன்ன மாதிரி ஐயோ பிரச்சனை அப்படி சொல்ல போறீங்களா? When you obey God's word, you will reach a place called there. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் அடைவீர்கள். Girls fighting? சண்டை போடுறீங்களா நீங்க? Not physical fighting. அப்படி உடம்ப வச்சு சண்டை போட முகத்தை வச்சு அப்படி பண்ணுவீங்க. Now, at that time, do you focus on God's word that says, love everybody? அப்படி நீங்கள் செய்யும்போது முகத்தை அப்படி இப்படி தூக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு நீங்கள் இருக்கும்போது என்ன செய்கிறீங்க? நீங்கள் இறை வார்த்தை என்ன சொல்லுது? ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். அப்படி நம்ம செய்கிறோமா? இல்லை. And only those who obey the word of God, like Elijah,
you will hear a word from God. I have made a provision for you in a place called there. இறை வார்த்தைக்கு எலியாவை போல கீழ்ப்படுகின்றவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும். அதாவது எதிர்காலத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்ற அந்த குரலை கேட்க முடியும். I'll give you my story. நான் என்னுடைய அனுபவத்தையும் கதையும் சொல்கிறேன். A place called there. எனக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் என்பதை பற்றி சொல்கிறேன். I did not want to come to Bangalore. எனக்கு பெங்களூருக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. My wife wanted to come to Bangalore. ஆனால் என்னுடைய மனைவி நீங்கள் பெங்களூருக்கு தான் வரணும்னு சொன்னாங்க. So she came to Bangalore. அதனால் அவங்க பெங்களூருக்கு வந்துட்டாங்க. And I did not want to come, even I came to Bangalore. எனக்கு வரவே இஷ்டம் இல்லை, ஆனாலும் பெங்களூருக்கு வந்தேன். 7 months I used to sit at home and cry. 7 மாசமா உட்காந்து அழுதுட்டே இருப்பேன். Why did you bring me to Bangalore? எதுக்கு இந்த பெங்களூருக்கு என்னை கூட்டிட்டு வந்த? Kannada illa, Tamil illa, Telugu illa, Malayalam illa. கன்னடம் தெரியும், அங்கே கன்னட மொழி இல்லை, தமிழ் இல்லை, தெலுங்கு இல்லை, மலையாளம் இல்லை. Hindi, Bangalore illa. ஹிந்தி பாஷை வந்து பெங்களூரில் இல்லை. Rasta illa. வாட் இஸ் ரஸ்ட்? I don't know any road. எனக்கு எந்த ரோடும் தெரியாது. I don't know the people. எனக்கு அங்கே உள்ள மக்களையும் தெரியாது. Bank account illa, nokri illa, kaam illa, kelasa illa, business illa. எனக்கு இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை, எனக்கு எந்த தொழிலும் இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு கூட போகிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. Appa Bombay, Appa Bangalore illa, Appi Bangalore illa. அப்பா வந்து பெங்களூரில் இல்லை, பாம்பேயில் இருந்தாங்க. அம்மா பாம்பேயில் இருந்தாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க பாம்பேயில் இருந்தாங்க. Anna illa, Anni illa. எனக்கு அண்ணன் இல்லை, அண்ணி இல்லை பெங்களூரில். Bombay. அவங்க எல்லாம் பாம்பேயில் இருந்தாங்க. Nobody illa. யாருமே இங்கே இல்லை பெங்களூரில். Crying. அதனால் நான் அழுதுகிட்டே இருந்தேன். After 7 months, 7 மாதத்துக்கு பிறகு my wife said, why are you crying? எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. Go and do some ministry work. ஏதாவது போய் ஆண்டவருக்குள்ள நற்செய்தி அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. I said, I don't know anybody. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இங்கே யாரை தெரியும்னு. So I began to pray. began to Pray. நான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். Lord, Bangalore illa, 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 ella illa. ஆண்டவரே, இந்த பெங்களூரில் எல்லாமே ஒன்றுமே எனக்கு இல்லை. Big problem. எனக்கு இது பெரிய பிரச்சனை. God showed me one person. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆளை காட்டினார். He is from Mysore. அவர் வந்து மைசூரில் உள்ளவர். I met him in Mysore. அவரை நான் மைசூரில் சந்தித்தேன். He came to my house that afternoon. அந்த மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு வந்தார் பெங்களூருக்கு. I'm crying. நான் அவர்கிட்ட போய் அப்படியே அழுதேன். Nobody there. ஒருத்தருமே வரல. And God said, this man is going to help you to take you to a place called there. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மனிதர் உன்னை நான் குறிப்பிட்டிருக்கின்ற அங்கே ஒரு இடம், அதற்கு உன்னை அழைத்து செல்வார் என்று சொன்னார். So when I heard a voice from God, I quickly wiped my tears and I said, hey, you are supposed to start a ministry for me. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதும் நான் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க, நீங்கள் நான் பணி செய்வதற்கு ஒரு ஏற்பாடு, ஒரு இடம் செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் சொன்னேன். He said, okay. அவர் சொன்னார், சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். So I asked him, in Bangalore, how many priests do you know? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த பெங்களூர் சிட்டியில் உங்களுக்கு எத்தனை ஃபாதர்ஸ், அருள் பணியாளர்களை தெரியும் அப்படி கேட்டேன். He said, I don't go to church. How will I know the priest? அப்போ அவர் சொன்னார், நான் கோயிலுக்கே போக மாட்டேன்னு, எனக்கு எப்படி ஃபாதரை பற்றி தெரியும்? So I said, how many nuns you know? அப்புறம் கேட்டேன், எத்தனை அருள் சகோதரிகளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. He said, I don't know. எனக்கு யாரையுமே தெரியாதே. I said, God, you told me this man is going to take me to a place called there. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் தானே சொன்னீர், இந்த ஆள் வந்து நீர் அங்கே அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு இடத்த காட்டியிருக்கிறீரே, அங்கே கூட்டிகிட்டு போவார்னு சொன்னீரே அப்படி கேட்டேன். He only is not going to church. What will he take me to church? அவரே கோயிலுக்கு போக மாட்டார், என்னை எப்படி அவர் கோயிலுக்கு கூட்டு போவார்? So I asked him, what do you know? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னதான் தெரியும்? Basha. அவர் சொன்னார்,
எனக்கு இங்கே உள்ள ரோடுகள் வழிகள்லாம் தெரியும், இங்கே உள்ள கன்னட பாஷை தெரியும்னு சொன்னார். அவ்வளோதான். Then I went with him நான் அவர் கூட போனேன். to his girlfriend's college. அங்கே அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் படித்து கொண்டு இருந்த கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போனார். At the gate of the college, Christ College in Bangalore, at the gate, evening after the college was over, he and his girlfriend, we three began to pray. அப்போ நாங்கள் அங்கே கிரைஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற அந்த கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரி வாசலில் நானும் மைசூர்லேருந்து வந்த அந்த ஃப்ரெண்டும் அவருக்கு தெரிந்த சில நண்பர்களும் அங்கே நின்று ஜெபம் பண்ணுவோம். We finished our prayer. நாங்கள் ஜெபத்தை முடிப்போம். Night time I went home. அப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். ராத்திரி I opened the mobile. அங்கே போய் என்னோட மொபைலை ஓப்பன் பண்ணி 400-500 SMS. ஒரே 400 SMS அனுப்பிட்டு இருப்பேன். I began to read each one and began to pray. நான் ஒவ்வொன்றையாக அதை எடுத்து அதை சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சிட்டு இருப்பேன். One SMS was there. அங்கே ஒரு SMS இதில் இருந்தது. When you come to Bangalore, please call me. I want to talk to you. அப்போ அதில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் பெங்களூருக்கு வரும்போது இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருந்தது. I said there is one person who wants to talk to me in Bangalore. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெங்களூரில் கூட ஒருத்தருமே தெரியாது, ஆனால் ஒரு ஆளுக்கு என்கிட்ட பேசணுமா? Full night I am waiting for morning to become. அப்போ நான் ராத்திரி எல்லாம் காத்துட்டே இருந்தேன், எப்போ விடியோன்னு பார்த்துட்டு இருந்தேன். So I called up that number. அப்போ அந்த நம்பர் எடுத்து கூப்பிட்டேன். So he said, I am a preacher. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி. So if he is a preacher, I am a preacher, he will give me a chance to preach. அப்போ பரவாயில்லையே, அவரும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறாரு, அப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். So I told him, how do you know my number? அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னுடைய நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? He said, 2 years back you went to Ooty. 2 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஊட்டிக்கு போனீங்க. My daughter is studying in Ooty. அப்போ என்னுடைய மகா வந்து ஊட்டியில் படிச்சிட்டு இருக்கா. You went to a school. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனீங்க. And when you were praying, my daughter got the Holy Spirit and she was drunk in the Spirit for 10 hours. அங்கே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய மகளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சது. 10 மணி நேரம் அப்படியே அந்த அபிஷேகத்தில் அவ இருந்தா. And my daughter from that time on changed and now she is coming on the top in the school. அப்போ இருந்து என் மகள் முழுமையாக மாறிட்டா. அந்த பள்ளிக்கூடத்திலேயே அவ தான் ஃபர்ஸ்ட், முதலிடம். So he said, I want to meet you. அதனால எனக்கு உங்களை பார்க்கணும். So I told my friend, நான் என்னோட நண்பர்கிட்ட சொன்னேன், take the address. அந்த அட்ரஸ் எடுத்துக்கங்க. So I asked him, do you know the address? அவர்கிட்ட கேட்டேன், இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? All road I know. அவர் சொன்னார், பெங்களூரில் எல்லா ரோடும் எனக்கு தெரியும். So he took me to his house. அப்போ என்னை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போனார். We had a small meeting. அங்கே ஒரு சின்ன மீட்டிங் இருந்தது. And everybody were healed. அந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருக்கும் சோமாச்சு. Hallelujah. ஹalleluya. So this brother said, அப்போ இந்த நண்பர் சொன்னார், tomorrow I am going to one office நான் நாளைக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன் for the first time. முறையா. You want to come? உங்களுக்கு வரணுமா? நான் சொன்னேன், ஆமாம் ஆமாம். No work, no? ஒரு வேலையும் கிடையாது. ஸோ ஆமாம் ஆமாம். I asked him address. நான் அட்ரஸ் கேட்டேன். My friend saying, no problem. Road I know, language I know. அப்போ ஃப்ரெண்டு சொன்னார், கவலையே படாதீங்க, அந்த வழியெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பேசக்கூடிய மொழியும் தெரியும் அப்படி சொன்னார். Next day office. அடுத்த நாள் ஆஃபீஸ் போனோம். This preacher was singer and preacher. அப்போ இவர் கூட வந்தவர், அவர் போதனை செய்வார், பாடலும் பாடுவார். This lady is singer. அந்த இருக்காங்களா அந்த சகோதரி பாடுவாங்க. David Getterman. This lady is singer. இவங்க வந்து ஒரு பாடகர். You give the mic. அவங்ககிட்ட மைக்க கொடுங்க. 3 hours singing. 3 மணி நேரம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. That man also singing. அது மாதிரி அந்த நண்பரும் பாடிக்கிட்டே இருப்பாரு. And I am sitting. நான் இப்படி உட்காந்து, அப்பா எப்போ முடிப்பாரு அப்படி இருந்தேன். After all that singing, I thought now my turn will come. அப்பா பாடி முடிச்சாச்சு, இப்போ நம்மளை விடுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். He started preaching. அதுக்கப்புறம் பார்த்தா வாய் அடைக்க மாட்டாரு, ஒரே நற்செய்தி அறிவிப்பு, வாயே மூடாது. 3 hours pour,
3 மணி நேரம் அப்பா போதும் போதும் ஆச்சு. நான் எனக்கு கிடைக்காதா, கொஞ்ச நேரம் கிடைக்காதா அப்படி I began to pray, Lord, give me one chance. Jesus, one chance. அப்போ நான் அப்படியே உட்காந்து, ஆண்டவரே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமே அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தேன். After 3 hours he said, you want to talk something? 3 மணி நேரத்துக்கு பிறகு என்னை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஏதாவது பேசுகிறீங்களா? Okay. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் பேசுகிறேன். He gave me the chance when people want to go home. எப்போ கொடுத்தாருன்னு சொன்னால் எல்லாரும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போக ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. I said 10 minutes. அப்போ நான் அவங்ககிட்டலாம் கேட்டேன், ஒரு 10 நிமிஷம் அப்படி. And I started to speak. அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். People said, keep on speaking. அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, பேசுங்க அப்படி சொன்னாங்க. I spoke for 2 hours. 2 மணி நேரம் நான் பேசிட்டே இருந்தேன். All people in the office got healed. அதை கேட்டுட்டு இருந்த ஆஃபீஸ் உள்ளவங்க எல்லாருக்கும் சுகமாச்சு. Hallelujah. Hallelujah. One man came and said, ஒரு மனிதர் வந்து சொன்னார், today night vigil. இன்னைக்கு நைட்டில் முழு இரவு ஜெபம் இருக்கு. You want to come? நீங்கள் வர்றீங்களா? அட்ரஸ் கேட்டேன். Friend. அப்போ ஃப்ரெண்ட் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், அட்ரஸ் எழுதிக்கோங்க. Road no problem, language no problem, I take you there. அவர் சொன்னார், கவலையப்படாதீங்க, எனக்கு வழி தெரியும், எனக்கு பாஷை தெரியும், உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். So I went for the night vigil. நான் முழு இரவு ஜெபத்துக்கு போனேன். 12 o'clock when I went, tea break. 12 மணிக்கு ஒரு டீ கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு இடைவெளி இருந்தது. So they told me, can you speak for a few minutes? அப்போ அவங்க கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவீங்களா? So I asked them, how much time? நான் கேட்டேன், எவ்வளவு நேரம்? One man said, why don't you preach till morning? அப்போ ஒருத்தர் சொன்னார், என்ன நீங்கள் காலையில் விடுதலை வரைக்கும் பேசுங்களேன் அப்படி சொன்னார். When he began to laugh, I said, thank you Lord, you spoke through this man of God, a prophet. Thank you, I will preach till morning. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு இறைவாக்கினரை அவர் மூலமாக பேசினீரே, நான் விடிய காலம் வரைக்கும் நான் பேசுவேன்னு சொன்னேன். I preached till morning 7:30. 80% of the people are drunk in the spirit. நான் காலையில் 7:30 வரைக்கும் நான் பேசினேன். அங்கே இருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியில் அப்படி நிறைஞ்சு, அப்படியே ஆவியானவர் ஒரு குடிகாரன் மயங்குவது போல பரிசுத்த ஆவியில் அவர்கள் நிறைந்திருந்தார்கள். One man came to me. ஒரு ஆள் வந்தார். I want to go to the hospital. அவர் சொன்னார், எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். You coming? நீங்கள் வர்றீங்களா? அட்ரஸ் என்ன? ஃப்ரெண்டு பார்த்துக்கங்க. ரோட் நோ ப்ராப்ளம், லாங்குவேஜ் நோ ப்ராப்ளம். அவர் சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ரோடில் எல்லா ரோடும் வழியும் தெரியும், மொழியை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு பாஷையும் தெரியும், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். But this man said, no, I come and take you in car. அப்போ அவர் சொன்னார், வேண்டாம், நானே வந்து என்னோட காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். We went in the car. நாங்கள் காரில் போனோம். The person in the hospital got healed. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தவர் சுகமடைந்தார். And this man said, அப்போ இந்த ஆள் சொன்னார், very powerful preaching. நீங்கள் நல்ல வல்லமையாக இருக்குது உங்களுடைய போதனை, very much healing. எவ்வளோ நிறைய ஹீலிங் நடக்குது. We will have a retreat. அப்போ நம்ம ஒரு தியானம் வைப்போம். I said one condition. நான் சொன்னேன், ஒரு நிபந்தனை, no money collection. எந்த பணமும் காணிக்கையும் வாங்கக்கூடாது. Then I am coming. அப்புறம் தான் நான் அப்படி ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நான் வர்றேன். No collection, I am coming. Collection, I am not coming. நீங்கள் கலெக்ஷன் வைக்கல அப்படின்னு சொன்னால் வரேன். அங்கே நீங்கள் உங்கள் பணத்தை மக்கள்கிட்ட எல்லாம் வாங்குவீங்கன்னா வரமாட்டேன். He said, we'll make a deal. அப்போ அவர் சொன்னார், நம்ம ஒரு டீல். I will pay the bill, you keep on preaching. அப்போ நான் அதுக்குள்ள செலவெல்லாம் நான் செஞ்சுட்டே இருப்பேன், நீங்கள் நற்செய்தி அறிவிச்சுட்டே இருங்க அப்படி சொன்னார். From that day on the third day, I had a retreat in Bangalore, and Bangalore became the main office from where all other branches opened up in a place called there. அதிலிருந்து 3வது நாளிலிருந்து எனக்கு அந்த பெங்களூர்லேயே என்னுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு ஏற்பாடானது. அங்கங்கே இருந்து வெவ்வேறு இடங்களில் இருந்தவர்கள் இந்த நற்செய்தியை கேட்பதற்கு அந்த இடத்தில் கூடினார்கள். ஆண்டவர் கொடுத்த அங்கே ஒரு இடம் என்பது பெங்களூரிலே எனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நாகர்கோயில் பிரான்ச் ஆஃப் பெங்களூர். நாகர்கோயிலில் இங்கே இடம் இருக்குது. பெங்களூரில் பிரான்ச்சில் இருந்து நான் இங்கே வந்திருக்கேன். Uncle Britto's daughter, Dr. Leena from Bangalore,
Nagarkoil branch. அங்கே பிரிட்டோ அங்கிளோட டாட்டர் அங்கே இருக்காங்க பெங்களூரில். அவங்க அந்த பெங்களூரில் உள்ள அந்த இடத்துல இருந்து அவங்க இங்கே அவங்க அப்பாட்ட சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன். சரியா? புரியுதா? அப்படியா? So the more and more and more of the word of God, the more and more you will go to a place called there. எவ்வளவுக்கு அதிகம் அதிகம் அதிகமாக இறைவார்த்தை உங்களுக்குள் இருக்கின்றதோ அப்போது ஆண்டவர் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற இடத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். I was in Bombay. நான் பாம்பேல இருந்தேன். God wanted to move me from Bombay to Bangalore. ஆண்டவர் என்னை பாம்பேல இருந்து பெங்களூருக்கு கொண்டு வந்தார். In the same way, அதே போல் Elijah had a provision from the ravens. அதுபோல் எலியாவுக்கு காகங்களிடம் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள ஒரு ஏற்பாடு இருந்தது. But a time came when the brook became dry. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஓடையானது வற்றி போனது. God had to move him from that place to a new place. அப்போது ஆண்டவராகிய கடவுள் எலியாவை அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மாற்ற விரும்பினார். Many people want to be in the same place. நிறைய பேருக்கு அதிலேயே அப்படியே இருக்கணும்னு இடத்தை விட்டு மாறுறதுக்கு விருப்பம் இல்லை. சரியா? அப்படித்தானே? சரியா? When God says I want you to go there, ஆண்டவர் உங்ககிட்ட நீ அந்த பக்கத்துக்கு போன்னு சொன்னா போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். Praise the Lord. Praise the Lord. That is why when God speaks to Elijah, he twice says in one verse, there, 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 there. In the same way God is saying, you want your blessing, you want your provision, you want your future. It is not in a place here, it's in a place called there. எனவே தான் தந்தையாகிய கடவுள் எலியாவோடு பேசும்போது ஒரே வசனத்தில் 2 முறையாக அங்கே என்ற அந்த குறிப்பிட்ட இடத்தை அவர் அங்கு அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொன்னோம் என்றால் ஆண்டவர் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் அவர் சொன்ன அந்த இடத்தில் சென்றால் நாம் பெற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் நாம் அதை இழந்து விடுவோம். So where is your provision, here or there? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானவைகள் நீங்கள் இருக்கும் இடத்துல இருக்கின்றதா அல்லது ஆண்டவர் உங்களுக்கு குறிப்பிடக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறதா? The address of the place called there is always in the obedience to the word of God. நீங்கள் போக வேண்டிய இடத்திற்குள்ள முகவரி எங்கே இருக்கின்றது என்றால் இறை வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவதில் அடங்கி இருக்கிறது. The more and more and more you hear, obey the word of God, you will find the place called there. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் இறைவார்த்தையை கேட்டு கேட்டு அந்த இறைவார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களோ அப்போது ஆண்டவர் குறிப்பிடுகின்ற அந்த இடத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். Many people find a place called there, the provision begins, and then they begin to realize there will never be scarcity in a place called there. But there are times when God wants you to move from that place called there to a new place called there. அநேகம் பேர் இவ்வாறு நினைக்கின்றார்கள், ஒரு இடத்தில் ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்தில் எனக்கு எல்லா விதமான வசதிகள் ஏற்பாடுகள் இருக்கின்றது, எனவே நான் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அந்த இடத்திலிருந்து அவர் வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கு அவர் விருப்பம் கொண்டார் என்றால் அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. Many people seek God for a season. நிறைய பேர் எப்படி பருவநிலை மாறுகின்றதோ அதுபோல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவரை அதிகமாக தேடுவார்கள். I got a problem, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, I come to seek God. அதனால நான் வந்திருக்கேன். My problem is over, என்னுடைய பிரச்சனை முடிஞ்சது, bye bye God. பாய் பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. சரியா? அப்படிதானே? You don't see people like that? நீங்க பார்க்கலையா அப்படிப்பட்ட மக்களை? I see so many times people who get healed, after their healing you never see them again. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இப்படி ஜெபத்துக்கு வர்ற மக்களை
அவங்களுக்கு எப்போ சுகம் கிடைச்சதோ அதுக்கப்புறம் அவங்க கண்ணிலேயே பார்க்க முடியாது. When they get their healing and they get their blessing, they are so happy. They say, now all my life I will live happily. There will be no problem. யாருக்கு சுகம் கிடைக்கின்றதோ, அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்றதோ, அப்போது அவர்கள் இவ்வாறு சொல்லிக் கொள்கின்றார்கள், எனக்கு நோய் சுகமாச்சு, என்னுடைய பிரச்சனை முடிஞ்சது, எனவே வாழ்நாளெல்லாம் நான் ஒரு நோய் இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன் அப்படி நினச்சிக்கிறாங்க. They fail to keep their fellowship with God. அவர்கள் ஆண்டவரோடு அவர்களுக்கு உள்ள உறவை வளர்த்து கொள்ள தவறிவிடுகின்றார்கள். And when you have no fellowship with God and the devil strikes you again, you will have no power to withstand the wiles of the devil. He will destroy your life. உங்களுக்கு ஆண்டவரோடு அந்த நெருங்கிய தொடர்பு இல்லாமல் அது துண்டிக்கப்படுமானால் உங்களை சாத்தான் அவனுடைய வலையிலே சிக்க வைப்பான். அப்போது உங்கள் வாழ்க்கையானது தகர்க்கப்படும். உங்களுக்கு அந்த சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு வல்லமை இல்லாமல் போய்விடும். நீங்கள் அழிந்து போவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now look at Elijah. எலியாவை பாருங்கள். God sent him to a place called there, and who is supposed to take care of him? ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னார். அந்த இடத்திற்கு போகும்படியாக அங்கு அவரை யார் கவனித்துக் கொள்வார்கள்? A richest woman in the town. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்கார பெண்மணி. Who is supposed to take care of him? யார் அவங்கள அங்க போய் அக்கறையா கவனிச்சுக்க போறா? A woman who has got thick gold chain, 1 2 3 4 5. ஒரு அம்மா நிறைய வரிசையா கோல்டு செயின் 1 2 3 அடுக்கி இருக்காங்க. அவங்களாக்கும் big gold, big money. Elijah will be secured. அப்போ நிறைய கோல்டு நிறைய பணம், எலியாவிற்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும். Praise the Lord. Praise the Lord. How many times do we think that our provision will come from rich people? நம்ம எவ்வளவு நாட்கள் நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள தேவைகளும் பாதுகாப்பும் பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து வரும்னு சொல்லி. சரியா? அப்படிதானே? சரியா? But here God is showing us that God has chosen a widow who has got nothing to provide for Elijah. ஆனால் இங்க பாருங்க, ஆண்டவராகிய கடவுள் எலியாவை யாரிடம் அனுப்புகின்றார்? ஒரு கைம்பெண், ஒன்றுமில்லாத ஒரு வசதியும் இல்லாத ஏழை கைம்பெண்ணிடம் அனுப்புகின்றார். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Are you enjoying? நல்லா இருக்குதா உங்களுக்கு? Hello. Are you enjoying this teaching? இது அப்படியே ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கா? Because there is so much to learn. I want to tell you, in my life I have seen simple people coming into my life and leading me to a place called there, and I have been blessed so much. என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் பார்க்கிறேன். மிகவும் எளிமையான மக்கள் என்னை நடத்தி செல்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு என்னை வழி நடத்துகின்றார்கள். அதை நான் பார்க்கிறேன். Now watch verse 10. So Elijah rose and went to Zarephath. கவனிங்க 10வது வசனம். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். How many of us would want to go to another city without an address? எத்தனை பேருக்கு இன்னொரு நகரத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஒரு அட்ரஸும் இல்லை, அப்படி போறதுக்கு ரொம்ப சம்மதமா இருப்போம், சந்தோஷமா? அட்ரஸ் தெரியாத ஒரு ஊருக்கு போக இஷ்டமா இருப்போமா? You want me to come for preaching? Are you going to give me a flight ticket, a car and a house to stay? I will come. நான் நற்செய்தி அறிவிப்பதுக்கு உங்கள் இடத்துக்கு வரணுமா? அப்போ எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஃப்ளைட்டில் இருந்து அப்படி இறங்கினதும் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படி காரில் ஏறி வந்துட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வசதியாக அப்படியே ஏசிலாம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணிடுங்க. I want to the AC room. Nagarkoil very hot. நாகர்கோயிலில் ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு ஏசி ரூம் இருந்தால் நல்லா இருக்கும். And father, you have to take a collection and give me a big envelope, then I will come. நீங்கள் ஒரு நல்ல காணிக்கையெல்லாம் பிரித்து ஒரு பெரிய பேக்கில் போட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். சரியா?
Sariya. When God tells you to do your homework before going to sleep, tomorrow morning, Lord, tomorrow morning I'll get up early and do my homework. உங்களுக்கு வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு விடிய காலம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? போஸ்ட்போன் பண்ணுவீங்க. இல்லை அப்புறம் When the Lord says study, no. ஆண்டவர் படிச்சிரு, உன் பாடத்தை அப்பப்போ படி அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? அப்புறம் நாளைக்கு. Then when exam comes, எக்ஸாம் வந்ததும் ஒரே அழுக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு. and after writing the எக்ஸாம் எழுதின பிறகு every day praying, தினம் போய் ஆண்டவரே எனக்காக நான் பாஸ் ஆயிடும் எப்படியாவது. and in the answer paper you have written 40 marks paper, ஒரு 40 மார்க்குக்கு நீங்கள் எழுதிருக்கீங்க, and saying God give me 60, God give me 60. நீங்கள் எழுதுனது 40 மார்க்குக்கு தான் சரக்கு இருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் எப்படியாவது 60 மார்க் எனக்கு வந்துடணும் அப்படி ஜெபம். அப்பி praying. உங்கள் வீட்டில் எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம செஞ்ச அப்பா and அப்பி praying for them. எஸ், வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் ஒரே ஜெபம். 60 மார்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரணும்னு. மகா செஞ்ச வேலை என்னது? 40 மார்க்கு. If you have written for 40 marks, I wonder whether you'll pass first. 40 மார்க்குக்கு தான் ஆன்சர் எழுதுனீங்கன்னா பாஸ் கூட பண்ணுறது சந்தேகம். சரியா ரொம்ப சரியா. And when you fail, appi, your prayer is not powerful. I failed. ஃபெயில் ஆன பிறகு என்னதான் நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ ஒரு பிரயோஜனம் இல்லை. அதில் ஒரு வல்லமை இருக்குதா உங்க ஜெபத்தில்? Hallelujah. So will you obey God's word today or tomorrow? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படுவீங்களா அல்லது நாளைக்கா? Tomorrow. Praise God. Praise the Lord. So Elijah rose and went to Zarephath, and when he came to the gate of the city, behold, the widow woman was there. எலியா புறப்பட்டு நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். Hallelujah. Let's say Elijah had gone the next day. Would the widow be there? இப்போ நம்ம சொல்லலாம், எலியா அன்னைக்கு போகாமல் அடுத்த நாள் அவர் போறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த கைம்பெண் அங்கே விறகுலாம் பொறுக்கிட்டு இருந்திருப்பாங்களா அடுத்த நாள்? So how many times do you delay to obey God's word? எத்தனை தடவை நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு அப்படியே தள்ளி போட்டுட்டே போறீங்க. After delaying, when you do it, the time has gone. Now even if God had kept a provision for you, now that person is not there, there is no blessing in your life. நீங்க இவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை நீங்கள் ஒத்தி போட்டுக்கொண்டு தள்ளி போட்டுக்கொண்டு போகும்போது ஆண்டவர் உங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்த ஒரு நபரோ காரியமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. 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 So a right seed at the wrong time will make everything wrong. தவறான நேரத்தில் தவறான முடிவுகளை நாம் செயல்படுத்தும் போது எல்லாமே பயனற்று போகும். Imagine how many blessings of provision that God has kept for us. We miss it because we do not arise and do what God has given us to do. எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்றார். நாம் அவைகளை இழந்து போகின்றோம். ஏனென்றால் அவர் கூறிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் நமக்கு சொல்லிய காரியத்தை நாம் நிறைவேற்ற தவறி விடுகின்றோம். Does God say love your enemies? ஆண்டவர் சொன்னாரா உன்னுடைய பகைவரை நீ அன்பு செய் அப்படி சொன்னாரா? Do you love? நீங்க அப்படி உங்க பகைவர்களை அன்பு செய்றீங்களா? எல்லாரும்
சண்டை போட்டவங்ககிட்ட போய் ஜாலியாக பேசுவீங்களா? இல்ல ப்ரொவிஷன் இல்ல. அப்படி அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர முடியாது. இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. Do you do good to those who hate you? உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்தீங்களா? இல்ல. ஆசீர்வாத் இல்ல, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. Do you bless those who curse you? உங்களை சபிப்பவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கீங்களா? இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. Teacher shouting, டீச்சர் உங்களை பார்த்து கோவமா திட்டும்போது blessing இல்ல. ஆசீர்வாதம். நீங்க டீச்சரை பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. Children only doing this, elders are not doing this. பிள்ளைங்க தான் இப்படி செய்கிறாங்க, பெரியவங்களாம் அப்படி செய்கிறதே கிடையாது. Elders all loving. பெரியவங்களாம் எப்போ ஒரே அன்பு தான். You must learn from the elders. நீங்கள் பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிடணும். They always love their enemies. அவங்க எப்போவும் பகைவர்களெல்லாம் அன்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்பா அப்பி always loving others. அப்பாவும் அம்மாவும் எப்பவும் மற்றவங்களை அன்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. Grandfather, grandmother all the time loving. தாத்தாவும் பாட்டியும் எப்பவும் மற்றவங்களை அன்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. Only this problem with children, elders no problem. குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை, பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அன்பு செய்தல பிரச்சனையே கிடையாது. And convent no problem at all. Jesus. கான்வென்ட்ல பார்த்தா ஒரு பிரச்சனை கிடையாது. எப்பவும் எல்லா பக்கமும் எந்நேரமும் இயேசு தான். இயேசு தான். Now they are not saying இல்ல, அப்பா அப்பி இல்ல, grandfather இல்ல, convent. அப்பா அம்மா அன்பு செய்கிறாங்கன்னா இல்லைன்னு சொன்னாங்க, தாத்தா பாட்டி அன்பு செய்கிறாங்கன்னா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கான்வென்ட்டில் எப்போவும் இயேசுதான் சொன்னா ஆமான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சத்தமே போடாமல் இப்படி இருக்குது. Every time you are walking in hatred, cursing people, refusing to walk in love, refusing to forgive, you are missing your provision completely. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அன்புக்கு எதிராக பகையோடும் வெறுப்போடும் கோபத்தோடும் அன்பு செய்யாமலும் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுவதில்லை. அப்போது அவர் உங்களுக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், இழந்து விடுவீர்கள். So all you children want to be blessed? உங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வேணுமா? So if you hate people you will get blessing? நீங்க மத்தவங்களை வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு blessing கிடைக்குமா? If you refuse to forgive you will get blessing? மத்தவங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படி சொன்னா ஆசீர்வாதம் கிடைக்குமா? Praise the Lord. Praise the... So do you see elders who are angry, who are in unforgiveness but praying the whole day? நீங்க பெரியவங்களை அப்படி பார்த்துருக்கீங்களா? மற்றவங்களை மன்னிக்க மாட்டாங்க, மற்றவங்களை அன்பு செய்ய மாட்டாங்க, அவங்க முழு நேரம் உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறத பார்த்துருக்கீங்களா? They will be blessed. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? Blessing. ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? சரியா? சரியா? Jesus, but cursing. இயேசுவே இயேசுவே இயேசுவே, அப்புறம் வாயில இருந்து வரதெல்லாம் சாபம் சாபம் சாபம். Blessing. அப்ப ஆசீர்வாதம் வருமா? Let me ask the elders, you will be blessed? உங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? Elders are saying ஆமா. அவங்க எல்லாம் ஆமான்னு சொல்றாங்க. So when children hate children,
no blessing. But when elders hate elders, blessing. சின்ன பிள்ளைங்க அவங்க மாதிரி இருக்க சின்ன பிள்ளைங்களை வெறுக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் பெரியவங்க அவங்கள மாதிரி பெரியவங்களை வெறுக்கும்போது ஒரே ஆசீர்வாதம். Anna, Anni, fighting. அண்ணனும் அண்ணையும் ஒரே குஸ்தி சண்டை. Anna and sister fighting. அண்ணனும் தங்கச்சியும் சண்டை. Family all fighting. குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. Every day coming for mass. தினம் பூசைக்கு வராங்க. Blessing coming. அவங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்க கூட போமா? ரொம்ப ஆசீர்வாதம். நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குமா? சரியா? So now will you do dishum? Will you be fighting? ஏமா சண்டை போடுவீங்களா குத்தி? They still sing, will fight. These children are saying, will still fight. நாங்க சண்டை போடுவோம். அப்படியா? There is something wrong that I'm teaching them. அப்ப நான் சொல்லி கொடுக்கறதா ஏதோ தப்பு இருக்குது. Hallelujah. 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 Now listen to this. Elijah went to the city of the gate, to the gate of the city. எலியா அந்த நகருடைய வாயிலுக்கு சென்றார். And there he saw a widow. அங்க ஒரு கைமண்ணை பார்த்தார். And she was the woman that God had chosen. அந்த பெண்ணை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார். The good news is, அதுல ஒரு பெரிய நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, when you are all the time obedient to God's word, you will reach at the right time, at the right place, and at the right person will come into your life who is going to bless you of your future. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் சரியான நபரை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ள அந்த நபரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆண்டவர் வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Let's say I'm driving the car. இப்போ உதாரணமா நான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். And the signal is red. அங்க அந்த டிராஃபிக் சிக்னல்ல சிகப்பா இருக்குது. And I cross over the signal. அந்த ரெட் லைட் எரியும் போது நான் கடந்து போறேன். Praise the Lord. Praise the Lord. And because I jump the signal, I reach 5 minutes early. அப்ப நான் வேகமா நிக்காம வெயிட் பண்ணாம போனதுனால 5 நிமிஷத்துக்கு முன்னால போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டேன். But God had purposely kept the signal. ஆண்டவர் அந்த ஒரு காரணத்துக்காக அந்த சிக்னலை வைத்திருக்கிறார். So that I would reach at the right time to meet the right person. ஏன் சொன்னா நான் சரியான நேரத்தில் சரியான ஆளை சந்திப்பதற்காக இவ்வாறு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். Now because I disobeyed, I reached 5 minutes before time. ஆனா ஆண்டவருடைய அந்த ஏற்பாட்டை நான் கண்டுகொள்ளாமல் கீழ்ப்படியாமல் வேகமாக சென்றுவிட்டு 5 நிமிடத்திற்கு முன்னாலேயே சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து விட்டேன். And the blessing and the person whom God had put for me, I missed the mark because I came 5 minutes early. ஆண்டவர் எனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த நபரையும் ஆசீர்வாதத்தையும் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை, கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த நேரத்திற்கு முன்பாகவே 5 நிமிடம் அவரது குரலுக்கு கீழ்ப்படியாமல் நான் சென்று விட்டேன். So just see here, Elijah reaches at the right time when the widow is picking up sticks. எலியாவை பாருங்கள், சரியான நேரத்தில் ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்ததனால் நகரில் அந்த வாயிலில் அவர் நுழைந்தவுடன் அந்த அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பதை கண்டார். Listen child, every time you are obedient to God's word, you will always be in the right place at the right time with the right person. நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் எப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றீர்களோ அப்போது நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.
Now let's say Elijah had disobeyed God. இப்போ நம்ம சொல்லுவோம் எலியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். He would have come the next day. அவர் அடுத்த நாள் தான் அங்க வந்திருப்பாரு. He would enter the city. அவர் அந்த நகருக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. He would have to search the whole city. How many widows are there? அவர் அங்க அந்த ஊர்ல நகருக்குள்ள போய் எத்தனை கைம்பெண்கள் இருக்காங்க. And there must have been so many widows, out of which one is the one that God has chosen. அதுல அந்த நகருக்குள்ள எத்தனையோ கைம்பெண்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அவர்களுள் ஒருவரை தான் ஆண்டவர் எலியாவுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். So Elijah reached at the right place at the right time to meet the right widow. எலியா சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு சரியான நபரை சந்திப்பதற்கு அவர் புறப்பட்டு சென்றார். Because of obeying God's word. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். This woman was chosen by God. இந்த கைம்பெண் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். Hallelujah. ஹalleluya. That is why you find so many people come to receive the word of God, but some receive their healing, some don't. நீங்கள்